பேரை சொல்லணும் ஒரு படத்துல சொல்லுவேனே, வேற லெவல் அது. மாண்புமிகு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே. நீங்க தானே கேட்டீங்க, வச்சுக்கோங்க. உங்க சீக்ரெட் ஓனர் அவங்க உங்களுக்கும் மேல மாண்புமிகு திரு மோடிஜி அவர்களே. ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு டிஎம்கே. செம்மையா அது சாட்டை வந்து உள்ளார தவிக்கிறார் நைஸா. தளபதி சினிமால இருந்து அரசியல எந்த காலத்துக்கு பேச போனாலும் குடும்பத்துல ஒருத்தரா அவர் சொல்றது, எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம நீங்க என் மேல வச்சிருக்கிற இந்த அன்புக்கு நான் திருப்பி என்ன செய்ய போறேன் நண்பா? திருப்பி என்னால என்ன செய்ய முடியும் நண்பா? நீங்க தான் எனக்கு எல்லாமே. என் உடம்பு தோலை உங்க காலுக்கு செருப்பா தச்சு போட்டா கூட இந்த அன்புக்கு ஈடாக. 2026 அப்பெல்லாம் எதுவுமே தெரியாதுன்னு சொன்னாரு. இப்ப அரசியல் களத்துக்கு உங்கள மாதிரி விவசாயிகளோட காலடி மண்ணை தொட்டு கும்பிட்டுதான் என்னோட பயணத்தை தொடங்கணும்னு ஒரு முடிவோட தான் இருந்தேன். உங்களுடைய மகனா, அண்ணனா, தம்பியா, தோழனா, உங்கள ஒருத்தனா இருந்து நான் உழைக்கணும். இதான் என்னோட டார்கெட்டும். நான் சாகுற வரைக்கும் ஒண்ணு மட்டும் என்னால நிச்சயமா செய்ய முடியும். அது உங்களுக்கு உண்மையா இருக்கிறது. பார்த்துக்கிட்டே இருங்க. அடுத்த வருஷம் இது வரைக்கும் தமிழ்நாடு சந்திக்காத ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தலை சந்திக்கும். அதுக்கான ரிசல்ட் எல்லாமே உங்க ஒவ்வொருத்தரோட கை விரல்லையும் இருக்கும் போது எனக்கு என்னங்க கவலை? சீரியஸ்லி சூப்பர் எடிட். மியூசிக்ல பயங்கர. நிறைய பேசிட்டேன். இதுக்கு மேல உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். விஜய் சார் ஃபேனா இருக்கிற உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம். கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். எடிட்டிங் வேற லெவல். நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் ஜஸ்ட் கலெக்டிவா நடந்த விஷயத்த மட்டும் போடுவாங்க அப்படின்னு. ஆனா வாய்ஸ் ஓவர் கொடுத்திருந்தாரு, அதுவும் நல்லா இருந்துச்சு. அந்த எடிட் கட்டு, அந்த ஆக்சுவலி நான் வந்து ஓப்பனா சொன்னா இல்ல வந்து அவரு விஜய் பேசினது, அவரு அந்த இதோட இவரோட எடிட்டிங் வந்து நான் இதுல ரொம்ப இது அவர் பேசினது எனக்கு. ஐ திங்க் இது ஸ்கிரிப்ட் மாதிரி எழுதி தான் பண்ணிருக்காரு. இல்லைன்னா இவ்வளவு நேர்த்தியா பண்ணவே முடியாது. சூப்பரா பேசி அழகா எந்த இடத்துல எது உட்காரணும் அது இன்னும் கவனிச்சிருந்தனா, நீ டக்குன்னு கவனிச்சது இல்லை. நெஞ்சில கை வச்சு எந்த படத்துல சொன்னாரு, ஏதோ ஒரு படத்தோட நெஞ்சில இப்படி கை வைக்கிற மாதிரி ஷாட் இருக்கு. அதே ஷாட்டு இதுல இந்த மேடையில பேசும்போது இப்படி நெஞ்சில கை வச்ச ஷாட்டு மெர்ஜ் பண்ணாரு. ஒரு மாதிரி நான் பாக்கல. அது எந்த இடத்துல